என்பதற்காக நேரடியா மோத முடியல. இஸ்லாமிய படை விழுந்து வளர்ந்து போய்கொண்டே இருக்கிறது. அல்லாஹ்வுடைய அருளால் நிறைய மக்கள் இஸ்லாத்தை தழுவி கொண்டே இருக்கிறார். அப்ப நேருக்கு நேர் இந்த படையோடு மோத முடியாம மறைமுகமாக இந்த உம்மத்துக்குள்ளே ஒரு பெரிய குழப்பத்தை பிரிவை உண்டாக்க வேண்டும் என்பதற்காக ரசூலுல்லாஹ் மௌத்தா போன உடனே ஒரு பிரச்சனையை உருவாக்குறாங்க. மார்க்கத்தின் ஆதாரத்தை காட்டி உருவாக்குறாங்க. இன்னைக்கும் நீங்க தர்காவாதிகள்ட்ட போய் கேளுங்க, என்ன அடிப்படையில் தர்காக்கு போற? தர்காக்கு போறியப்பா, என்ன அடிப்படையில் போற? மௌலிது ஓதுறியப்பா, என்ன அடிப்படையில் மௌலிது ஓதுற? நமக்கு வேணா அது தவறு என்று நம்முடைய பார்வையில் நம்ம பார்ப்போம். அவன் அதற்கு 4 குர்ஆன் வசனம் 4 ஹதீஸ் அதற்கு வச்சிருப்பான். அது இட்டு கட்டப்பட்ட செய்தியா இருக்கும் அல்லது தவறாக விளங்கிய செய்தியாக இருக்கும். அதே மாதிரி என்ன செய்யறான், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீண்டும் திரும்பி வருவார்கள். மக்கள் கேட்கிறாங்க, என்னது புதுசா இருக்கு, எப்படி நபிகள் நாயகம் திரும்ப வருவாங்க? அப்ப அவன் சொல்றான், நபிகள் நாயகத்தை விட தகுதியில் குறைந்த ஈசா திரும்ப வந்ததாக கிறிஸ்தவர்கள் நம்புறாங்கல்ல, அவர் திரும்ப வந்ததாக அவர் கொண்டாடுறாங்கல்ல, ஈசாவை விட நம்ம நபி என்ன தரத்தில் குறைந்தவரா? இப்படி முதல் பேசுவது மார்க்கத்துக்கு அடிப்படையற்றது. ஆதாரம் மட்டும் பேசக்கூடாது. எந்த இறைப்புகளையும் தரம் உயர்த்தி தாழ்த்தி பேசக்கூடாது. அப்ப இதை சொல்லி ஒரு பெரிய கூட்டத்தை, கிட்டத்தட்ட 40,000 மக்களுக்கு மேல இவன் கொள்கை எடுத்து போயிட்டாங்க. நபிகள் நாயகம் திரும்ப வருவாங்கன்ற நம்பிக்கையில இருக்கிறாங்க. அந்த நம்பிக்கையில வந்து நிற்கிறாங்க. நபிகள் நாயகம் மரணிக்க மாட்டார், அவருக்கு அல்லாஹ் மரணத்தை கொடுக்க மாட்டான், அவர் அல்லாஹுடைய ஹபீப், அல்லாஹுடைய நேசர் என்ற சிந்தனைக்குள்ள தள்ளப்படுறாங்க. இது அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அவர்கள் குர்ஆன் சொன்ன ஆதாரங்களை எடுத்து வைத்து இந்த பொய்யனுடைய புரட்டுவாதத்தை உடைச்சு சுக்குநூறாக்கி ரசூலுல்லாஹ் மௌத்தா போனதுதான் அல்லாஹ் மட்டும்தான் ஹய்யுல் கய்யூம், நித்திய ஜீவன், அவன் மட்டும்தான் எப்பொழுதும் உயிரோடு இருப்பான் என்ற செய்தியெல்லாம் எடுத்து சொல்லி சுக்குநூறா உடைச்சிட்டாங்க. இப்ப இது உடைஞ்சு போச்சு. இதோட அவன் திரும்ப போகல. இது என்ன பண்றான், மீண்டும் உமர் ரலியல்லாஹு அவர்களை கொலை செய்ய முயற்சி செய்யறான். உமர் ரலியல்லாஹு கொலையும் செய்யறான், சூழ்ச்சி செய்து கொலை செய்யறான். உஸ்மான் ரலியல்லாஹு கொலை செய்யறான். இந்த சதிகளை எல்லாம் ஆட்சி ரீதியாக அரசியல் ரீதியாக ஒரு புறம் செய்து கொண்டிருந்தாலும் இன்னொரு புறம் மிக தெளிவாக காய் நகர்த்தி கொள்கை ரீதியாக இந்த உம்மத்தை எப்படியெல்லாம் வழிகெடுக்கணுமோ அப்படியெல்லாம் வழிகெடுத்தான். நபிகள் நாயகம் சப்ஜெக்ட்ல இவன் தூண்டி விட்டுட்டு போன செய்தி தான், இவன் காரில் உமிழ்ந்த எச்சியில ஒரு எச்சி தான் இன்னைக்கு மக்கள் சுபஹான மௌலிதாக உட்கார்ந்து போகிறாங்க, நினைத்துக் கொண்டிருக்கிறாங்க. ஏதோ சுபஹான மௌலித் என்கின்ற பெயரில் நம்ம அல்லாஹ்வுடைய தூதரை புகழ்கிறோம், நமக்கு பரக்கத்து கிடைக்கும். அந்த கொள்கையை உருவாக்கி விட்டு போனவங்க யாரு தெரியுமா? நபிகள் நாயகம் உருவாக்குனாங்க. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரோடு இருக்கும் பொழுது எச்சரித்த செய்திகளை எல்லாம் நீங்க எடுத்து பாருங்க.